ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 2வது வாரம் தாங்க நான் சாமி கும்பிட போகிறேன். நீங்கள் எல்லாம் யார் புரட்டாசி மாதம் 2வது வாரம் விரதம் இருந்து சாமி கும்பிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக சாமி கும்பிட்டேன். காலைல எல்லாம் எழுத்து வச்சு எல்லாரையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டுங்க. குழந்தைங்க எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடியாகி வந்து சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு கையோட பூ கட்டவே இல்லைங்க. அதனால் பூவும் கட்டி வச்சுட்டேன். கட்டி வச்சுட்டு நாங்கள் எப்போவுமே செவுத்துல நாமம் போட்டு தாங்க சாமி கும்பிடுவோம். அதனால் செவுத்துல நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் நாமம் போட்டேன். நாமம் போட்டு குங்குமம் வச்சுட்டுங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தையும் இருந்தான், அவனுக்கும் நாமம் போடலான்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு அவனுக்கும் நாமம் போட்டுட்டுங்க. என் பெரிய பையனும் வந்தாங்க, அவனுக்கும் நாமம் போட்டு விட்டுட்டேன். சரி, அவன் வரும்போதே அவன் நாமத்தை சேர்த்து அழிச்சிட்டான், என் பையனோட நாமத்தையும். சரி இருடா திரும்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் பெரிய பையனுக்கு வச்சுட்டு திரும்ப இவனுக்கு வச்சுட்டுங்க. ரொம்ப சமத்து புள்ளையாக நாமம் போட்டுக்கினாங்க. என் பெரிய பையன் சிரிச்சிட்டே இருந்தான். நாமம் போட்டு கையோட சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுங்க. அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு தாங்க சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சு கையோட சாமி ஃபோட்டோலையும் கொஞ்சம் நாமம் போட்டுக்கிட்டுங்க. சரி, நாமம் போட்ட கையோட சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. சாமிக்கு விளக்கோ சாம்பிராணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வாழையில் போட்டுட்டுங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சாப்பாடு செஞ்சேன். தயிர் சாதம், லெமன் ரசம் தாங்க, சாம்பார் சாதம் தாங்க செஞ்சேன். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அது செஞ்சாலே அதிசயம் தாங்க. ஏதாச்சும் ஒரு சாமி கும்பிட்றோம் அந்த மாதிரி சொன்னால் தாங்க வந்து வேலை செய்கிறாங்க. இல்லைன்னா மற்றபடி யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. நம்ம கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிக்கும் போது தாங்க அந்த தேங்காய் உடைக்கிற டைம் வருது பார்த்தீங்களா? அது தேங்காய் உடைக்கணுன்னாவே எனக்கு ரொம்ப பயந்தாங்க. தேங்காய் உடச்சிட்டா பெரிய இமயமலை சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஏன்னா அந்த தேங்காயை உடைக்கும் போது ரவுண்ட் ஷேப்போ வரலாலே கஷ்டம், கொஞ்சம் கோணல் மணலாக வந்தாலே கஷ்டம் இல்லைங்களா? அதை உடைக்கும் போது பயந்துட்டே தாங்க உடச்சேன் நான். சரி, உடச்சி முடிச்சு கையோட அப்பாடா நல்லபடியாக தேங்காய் உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுங்க. எடுத்து சாமி கும்பிட்டு முடிச்சு கையோட ஊதுவத்தி எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டுங்க. கற்பூரம் ஊதுவத்தி எல்லாமே காமிச்சு முடிச்சு கையோட போய் வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருந்தாங்க வெளியில். ஏன்னா அப்போ தான் வீட்டுக்குள்ள வந்து சாமி சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து உட்காந்துட்டுங்க. கரெக்டாக அந்த டைமில் என் பையன் சாமி கும்பிடும்போது என் பையன் அப்பளத்தை தூக்குனான். அவன் அப்பளத்தை தூக்குறது சாப்பிட்றதுக்காக இல்லைங்க, விளையாடுறதுக்காக. அதனால தான் அவங்ககிட்ட வாங்கி வச்சேன். சாமி சாப்பாடு என்னமோ தெரியலங்க, அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்குங்க. நமக்கு என்னதான் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனால் சாமிக்குன்னு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களாம் யார் 2வது வாரம் சாமி கும்பிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாமி கும்பிட்ருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.